Hi friends, welcome to my channel. TNUSR Police Examல கெமிஸ்ட்ரியில் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலவையில் உள்ள லேசான மாசுக்களை நீக்க ஏற்ற முறை. ஆன்சர் தூற்றுதல். 2. கலவையில் உள்ள பொருள்களின் அளவை அடிப்படையாக கொண்ட பிரித்தல் முறை. ஆன்சர் சலித்தல். 3. பழச்சாறு தயாரிப்பில் சாற்றிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை. ஆன்சர் வடிகட்டுதல். 4. உப்பை கடல் நீரில் இருந்து பிரிக்கும் முறை. ஆன்சர் ஆவியாதல். 5. நிறம், அளவு, வடிவத்தில் வேறுபட்ட திண்மக் கலவைகளை பிரிக்கும் முறை. ஆன்சர் கையால் தெரிந்தெடுத்தல். 6. 3 நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள். ஆன்சர் நீர். 7. மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பொருள். ஆன்சர் திண்மம். 8. 1 நேனோமீட்டர் என்பது. ஆன்சர் 10⁻⁻9 மீட்டர். 9. அதிக ஆற்றலை கொண்ட நிலக்கரி எது. ஆன்சர் ஆந்த்ரசைட். 10. வீட்டில் எரிபொருளாக பயன்படும் நிலக்கரி எது. ஆன்சர் பிட்டுமினஸ். 11. எதிலிருந்து நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது. ஆன்சர் கரித்தார். 12. ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எது. ஆன்சர் மண்ணெண்ணெய். 13. கீழ்காண்பவனவற்றுள் புதைப்படிவ எரிபொருள் எது. ஆன்சர் பெட்ரோலியம். 14. நாம் பயன்படுத்தும் பென்சிலில் உள்ள எழுத உதவும் பகுதி கிராபைட் என்னும் பொருளால் ஆனது. இந்த கிராபைட் டேஸ் சேர்ந்த கலவையாகும். ஆன்சர் கார்பனும் களிமண்ணும். 15. தூய நீர் என்பது ஒரு சேர்மம். இதில் ஹைட்ரஜன் 11.19% மற்றும் ஆக்சிஜன் டேஸ் என்ற நிறை விகிதத்தில் உள்ளது. ஆன்சர் 88.81%. 16. நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை. புகை என்பது டேஸ் சேர்ந்த கலவையாகும். புகை வாயுவில் திண்மம். 17. பருப்பொருட்களில் உள்ள பகுதி பொருட்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. நீர்ம காற்றை டேஸ் என்ற இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும். ஆன்சர் பின்னவாலை வடித்தல். 18. நாணய உலோகங்களுள் ஒன்று. ஆன்சர் காப்பர். 19. இரும்பு துருபிடித்தல் என்பது வேதியியல் மாற்றம். இதுபோன்று பனிக்கட்டி உருகுதல் டேஸ். ஆன்சர் இயற்பியல் மாற்றம். 20. சோடியம் அணு நேர்மின் அயனியாக மாறும் தன்மை உடையது. இதன் அணு எண் 11 எனில் சோடியம் நேர்மின் அயனியில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 10. 21. ஓர் அணு எலக்ட்ரானை இழக்கும் போது நேர்மின் அயனியாக மாறுகிறது. Fe2+ என்ற இரும்பு அயனி இழந்துள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. 22வது கொஸ்டின், ஒரு சேர்மம் என்பது அமில மற்றும் காரத் தொகுதிகளை உடையது. ஜிங்க் சல்பேட் என்ற சேர்மத்தில் உள்ள காரத் தொகுதி. ஆன்சர் ஜிங்க் அயனி. 23. கீழ்கண்டவற்றில் எது பல அணுக்களை கொண்ட அயனி பல அணு அயனி தொகுதி ஆகும். ஆன்சர் NH4+. 24. கீழ்கண்டவற்றில் எது எலக்ட்ரான்களை இழந்து எதிர்மின் அயனியாக உள்ளது. ஆன்சர் அயோடின் I மேலே மைனஸ். 25. தனிமங்களை உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என வகைப்படுத்தியவர். ஆன்சர் லவாய்சியர். 26. மெண்டலீஃப் தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் டேஸ் அடிப்படையில் ஏறுவரிசையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்சர் அணு நிறை. 27. அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம். ஆன்சர் மெர்க்குரி. மெர்க்குரினா ஒன்றும் இல்லை, பாதரசம். 28. மிகவும் அதிக எடை கொண்ட உலோகம் ஆஸ்மியம். இது இரும்பின் நிறையை போல் டேஸ் மடங்கு அதிக நிறையுடையது. ஆன்சர் 3 மடங்கு. அடுத்து 29. உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் சில பண்புகளை பெற்றுள்ளவை உலோகப் போலிகள் எனப்படும். டேஸ் என்பது உலோகப் போலி. சிலிக்கான் உலோகப் போலி. 30. உலோக சோடியம் நீருடன் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடை தருகிறது. உடன் வெளிப்படும் வாயு. ஆன்சர் ஹைட்ரஜன் H2. ஹைட்ரஜன் மூலக்கூறு அது சொல்லுங்க. 31. ஹைட்ரஜனுடன் சல்பர் வினைபுரிந்து ஹைட்ரஜன் சல்பைடு என்னும் வாயுவை தருகிறது. இவ்வாயு டேஸ் உடையது. அழுகிய முட்டை நெடி. அடுத்த கொஸ்டின் 32. வெண்கலம் என்பது டேஸ் சேர்ந்த உலோக கலவை ஆகும். ஆன்சர் காப்பர் மற்றும் டின். 33. ஆகாய விமானம் சாதனங்கள் செய்ய உதவும் உலோக கலவை. ஆன்சர் டியூராலுமினியம். 34. உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் கெடாமல் பாதுகாக்க பயன்படும் நவீன தொழில்நுட்பம். ஆன்சர் நானோ தொழில்நுட்பம். 35.
எண்ம விதிப்படி மந்த வாயுக்கள் இயற்கையில் நிலைப்புத்தன்மை உடையவை. இதற்கு காரணமாக அமைவது வெளிவட்ட பாதையில் உள்ள டேஸ் எலக்ட்ரான். ஆன்சர் 8 எலக்ட்ரான். 36 வேதிவினையில் எலக்ட்ரானை இழந்து நேர் அயனியை உருவாக்குவது. ஆன்சர் லித்தியம். 37 மெக்னீசியத்தின் அணு எண் 12 எனில் அதன் எலக்ட்ரான் பகிர்மானம், அதாவது ஒவ்வொரு கூட்டுலேயும் KLM அந்த மாதிரி கூடு இருக்கும். அதில் எவ்வளோ நிரப்பலான்னா ஃபஸ்ட்டு அந்த SPDFன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி S கூட்டில் 2, அடுத்து P கூட்டில் 8, அடுத்து D கூட்டில் 18 நிரப்புவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கான ஆன்சர் 2, 8, 2. 38வது கொஸ்டின். உயர் உருகுநிலை உடைய சேர்மம். ஆன்சர் NaF, சோடியம் ஃப்ளூரைடு. 39 எக்ஸ் தனிமம் அதன் வெளிவட்ட பாதையில் 6 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது எனில் சகப்பிணைப்பு உருவாக்க எக்ஸ் பங்கிடும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. ஆன்சர் 2. 40 எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படுவதால் ஏற்படும் பிணைப்பு. ஆன்சர் முனைப்பில்லா பிணைப்பு. 41 ஜெட்டியன் ப்ளஸ் 2HCl, அதாவது ஜிங்கு ப்ளஸ் 2HCl gives ஜெட்டியன் Cl2 ப்ளஸ் H2. மேற்கூறிய வினை எந்த வினை வகையைச் சேர்ந்தது? இதுக்கான ஆன்சர் இடப்பெயர்ச்சி வினை. 42 ஒரு மாணவன் pH தாளை கொண்டு தூய நீரின் pHஐ சோதித்தான். தாள் பச்சை நிறத்தை காட்டியது. எலுமிச்சை பழ சாறை நீரில் விட்டபின் காகிதம் டேஸ் நிறமாக மாறியது. ஆன்சர் சிவப்பு. 43 வேதி எரிமலை என்பது. ஆன்சர் இடப்பெயர்ச்சி வினை. 44 அனைத்து கரிமச் சேர்மத்திற்கும் அடிப்படையான தனிமம் டேஸ் தொகுதியில் உள்ளது. ஆன்சர் 14வது தொகுதியில். 45 தாதுவிலிருந்து உலோகமானது லாபகரமானதாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அலுமினியமானது பாக்சைடில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா தாது. 46 தங்கம் என்ற கனிமம் சேர்மமாக கிடைப்பதில்லை. இது காற்று அல்லது நீருடன் வினைபுரிவது இல்லை. இது டேஸ் நிலையில் உள்ளது. ஆன்சர் தனித்த நிலை. 47 சல்பைடு தாதுவை அடர்ப்பிக்க பயன்படும் முறை. ஆன்சர் நுரை மிதப்பு முறை. 48 இரும்பு உலோக பரப்பின் மீது வேறு உலோகத்தை பூசுவதால் துருபிடித்ததில் இருந்து தடுக்கலாம். இந்த இரும்பின் மீது துத்தநாக துகளை மெல்லியதாக பூசினால் அதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் துத்தநாக மூலம் பூசுதல். 49 எந்த உலோகம் பாதரசத்துடன் சேர்ந்தாலும் அதற்கு ரசக்கலவை என்று பெயர். பற்குழிகளை அடைப்பதற்கு பயன்படும் ரசக்கலவை. ஆன்சர் AgSN ரசக்கலவை. 50 பக்மினிஸ்டர் புல்லரின் டேஸின் புறவேற்றுமை வடிவம். ஆன்சர் கார்பன்.